அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. வீட்டுக்கு வாஸ்து முக்கியமா, இது மனையடி சாஸ்திரம் முக்கியமானு கேட்குறாரு. முதல்ல கேள்வி என்ன அப்படின்னா, மனையடி அப்படிங்கிறது டாபிக் வேற, வாஸ்துங்கிற டாபிக் வேற. இதே மாதிரி தான் ஜோதிடராக இருக்கட்டும், வாஸ்து நிபுணர்களாக இருக்கட்டும், அவங்க அந்த வாஸ்துங்கிறத ஒரு பெரிய பிம்பமாக காட்டி அதை என்னமோ பெருசாக கொண்டு போயிட்டாங்க, எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு முதல்ல அந்த மனை ஃபஸ்ட்டு நல்ல மனையா அப்படிங்கிறது தெரியணும். அப்போ நல்ல மனைனா இதை எப்படி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நமது 23வது மாத கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதை ஐயாட்ட கேட்டேன். ஸோ அதை நீயே பொதுவாகவே கேட்டுக்க அப்படின்ட்டார் மேடையிலேயே. ஸோ அதனால் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் சார்பாகவும் பயன்படும். ஸோ அதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். அடுத்த பேச்சில் நம்ம ஐயா தான் பேச இருப்பாங்க. நம்ம பொது ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை வீட்டில் வரும். அம்மா கேட்பாங்க, நான் முக்கியமா உன் வீட்டுக்காரி முக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, நம்ம மனை வீடு, அந்த வீட்டில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. அப்போது இதில் இன்னொரு பிரச்சனை, இது எதனால் வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஜாதகம் ஒரு வகை, இன்னொன்று நம்ம வீட்டினுடைய அமைப்பு மூலமாகவும் இந்த பிரச்சனை வருது. இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம இப்போ இன்ஜினியர்கிட்ட கொடுத்தாலும் சரி, நீங்கள் இல்லை நம்ம ஊரில் இருக்க பிரபலமாக ஒரு கொத்தனார்கிட்ட கொடுத்தாலும் சரி, வீடை சூப்பராக கட்டி கொடுத்துட்றாங்க. அழகாக பிரபலமாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், பர்ஃபெக்ட், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வாஸ்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா, எந்த இது கிழக்கு திசையில் என்ன இருக்கணும், ஈசானிய மூலையில் என்ன இருக்கும், அது ஒவ்வொன்றும் குபேர மூலையில் என்ன இருக்கணும், இதெல்லாம் பார்த்து நமக்கு நம்மளுடைய இன்ஜினியரோ கொத்தனாரோ கட்டி கொடுத்துட்றாங்க. சார் நம்ம நினச்சிட்டு போகிறோம், பரவாயில்லப்பா 50 லட்சம் 60 லட்சம் போட்டு ஒரு வீடை கட்டிட்டோம், நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த வீட்டுக்கு போய் பால் காய்ச்சி எடுத்து போனதுக்கப்புறம் நம்ம வாடகை வீட்டில் இருந்ததை காட்டிலும் இங்கே குடி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக சில பிரச்சனைகள்லாம் வருது. என்னங்கடா ஆச்சு, இவ்வளோ நாள் நம்ம தான் கஷ்டப்பட்டு வாடகை வீட்டில் இருந்தோம், இப்போயாவது சொந்த வீட்டில் வந்தோமே நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அங்கே புதுசாக வருது. அப்போ தான் அடுத்த லெவலில் இதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தர் இதுமாதிரி கருத்து சொன்னாங்க. ஸோ அதனால தான் இப்போ ஐயாட்ட இந்த கேள்வி கேட்குறேன். வீட்டுக்கு வாஸ்து முக்கியமா, அல்லது மனையடி சாஸ்திரம் முக்கியமா, அல்லது இது ரெண்டுமே முக்கியமா? எது நமக்கு அங்கே பிரதானமாக அங்கே செயல்படுது? இதனால் அங்கே வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு என்ன விதமான நன்மை தீமைகள் ஏற்படும் அப்படிங்கிறது எனக்கு உள்ள ஒரு சந்தேகம். அதை ஐயா அவங்கள்ட்ட கேட்குறேன். ஐயா, நீங்கள் தான் எங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அறிவு கண்ணை திறந்து வைக்கணும், எல்லாருக்கும் கொஞ்சம் பயன்படும் வகையில். அடுத்தபடியாக நம்மளுடைய குருநாதர் திரு பரணி பாரதி ஐயா அவர்கள் வாஸ்து சம்மந்தமாக இந்த கேள்விக்கான பதிலை நமக்கு தருவார். அவர்கள் ஐயா, ஒரு விஷயம், ஒருத்தர் பேசுகிறப்ப, இப்போ நீங்கள் மைக்கில் பேசுகிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு சார், நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் 2 பேரும் சைடில் பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு இது என்னென்னா, நம்ம பேசுகிறத பற்றி தப்பு இல்லை, உங்கள் சந்தேகம் இப்போ உடனே 5 நிமிஷத்தில் தீர போகிறதே இல்லை. அப்படி தீர மாதிரி இருந்தால் பேசலாம், ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டு கூட பேசலாம். ஏன்னா அடுத்தவங்க நம்ம பேசுகிறப்ப அது என்னென்னா, அவங்க பேசலாங்கிறத மறந்துடுவாங்க. இடையில் இப்போ மைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அங்கே மைக்கில் கொஞ்சம் சவுண்டு வச்சுன்னா கீச்சுன்னு ஒரு சவுண்டு வருது, பேசுகிறவங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும். அப்போ அம்மிங்க குறைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், சவுண்டை குறைக்கணும்னு அர்த்தம். அப்போ அது மாதிரி நம்ம இப்படி கொஞ்சம் பேசுகிறப்ப உங்களுடைய ஒத்துழைப்புகள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் ஆசைப்பட்றோம். அவ்வளோதான் விஷயங்க. நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்கள் ஒன்று கேட்டார், அம்மா முக்கியமாக சம்சாரம் முக்கியமானா, இது என்னப்பா கேள்வியாக இருக்குது, 2 தான்ப்பா முக்கியம். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா முக்கியம், கல்யாணத்துக்கு அப்புறம் சம்சாரம் தான் முக்கியம். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, அம்மாட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். 2 கண்ணு தான், அம்மாங்கிற கண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி போகும், பொண்டாட்டிங்கிற கண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி போகுமா, போகாது. கல்யாணத்துக்கு அப்புறம் சம்சாரம் தான் அப்படின்ட்டு போக வேண்டியது. அப்போ தான் குடும்ப வாழ்க்கை ஓடும். ஒரு வேறு வழி என்ன? அப்போ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வாஸ்து முக்கியமாக, நம்ம ஜோதிடம் இது மனையடி சாஸ்திரம் முக்கியமானு கேட்குறாரு. முதல்ல கேள்வி என்ன அப்படின்னா, மனையடி அப்படிங்கிறது டாபிக் வேறு, வாஸ்துங்கிற டாபிக் வேறு. இதே மாதிரி தான் இப்போ வாஸ்து அம்மானா, மனையடி சாஸ்திரம் மனைவி மாதிரி சும்மா நம்ம யூகியமாக வச்சுக்க வேண்டியது தான். 2, அதாவது இதில் 2ங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதில் என்னென்னா, மனையடி சாஸ்திரங்கிறத உண்மையான லாஜிக்கே அதுதான்.
இந்த வாஸ்தெல்லாம் நேற்று முந்தானத்து வந்த சமாச்சாரம். எப்போ நேற்று முந்தானத்து வந்தது தான். நம்ம மூல நூல்கள் ஏதாச்சும் நான் சிற்ப சிந்தாமணின்னு நூல் தான் வந்திருக்குமே தவிர வாஸ்து சிந்தாமணி இல்லை வாஸ்து புராணம்னு ஏதாச்சும் நூல் வந்திருக்குதா? அப்படி நூல் வந்திருந்ததுன்னா அந்த நூல்களெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து ட்ரேட்மார்க் ஆனது தான். இப்போ வாஸ்துங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ட்ரேட்மார்க்கு தொழிலுக்காக அப்படியே கொஞ்சம் அதை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அதையே பார்த்துக்கிட்டு நான் வாஸ்து பார்க்க போகிறேன் இதையே தான் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர அதை வந்து சரியாக வந்து துல்லியமாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் ரீச் பண்ண முடியல. அப்போ இந்த வாஸ்துக்கும் மனையடி சாஸ்திரத்துக்கும் முதல்ல என்ன டிஃப்ரெண்ட்டு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதில் எது முக்கியம் இல்லைங்கிறத நம்ம அப்படியே முழுசாக கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக புரியும். ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு டாப்பிக்கு தான் அந்த டாப்பிக்கு. இப்போ வாஸ்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதை சொல்லி எனக்கே அழுத்து போச்சு. கேட்குறவங்க கூட என்ன இதையே தான் நீ எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கிற அப்படிம்பாங்க. ஒரு ரெண்டுங்கிறது வந்து நான் சொன்னாலும் அப்படி தான் இருக்குது, எங்கள் தாத்தன் சொன்னாலும் அப்படி தான் இருக்குது, என் பையன் சொன்னாலும் அப்படி தான் இருக்குது. ஒரு ரெண்டு 4. அப்போ வாஸ்துங்கிறது எதை சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரே மாதிரி சொன்னால் தான் அதுக்கு பேர் வாஸ்து. அதை மாற்றி சொல்கிறான்னா அதுக்கு பேர் வாஸ்தே கிடையாது. அப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை வந்து நம்ம சரியான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அவங்கவுங்க இருக்க வேண்டிய இடத்துல, அந்த ஒரு பாட்டே இருக்குது, எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் அதாவது இருந்துக்கிட்டால் கருடா சௌக்கியமே அப்படின்னு சொல்லுது ஒரு பாட்டே இருக்குது. முழுசாக பாட தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் அப்படி இருந்துட்டால் அந்த வாஸ்து பக்காவாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வடிவேலோட கதை தான். என்ன வேறுபாகு இந்த மேட்ரு நான் 2 பேரும் ஒன்றா தானே தூங்கிட்டு இருந்து இது எப்படா விடியறதுக்குள்ளே வெளியில் போச்சுங்கிற கதையாக தான் இருக்கும். அப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிறது இப்போ நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்ட்டு ஆகாயன்ட்டோம். இதை கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். நல்லா எரிஞ்சிருக்கிற இடத்துலையே போய் இன்னும் 4-5 குப்பி தூக்கி போட்டால் இன்னும் திக்குன்னு தெரியும். அப்போ இந்த நீர் இருக்க வேண்டிய இடத்துல இந்த நீரை ஃபிக்ஸ் பண்ணுறோம், நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்றை ஃபிக்ஸ் பண்ணுறோம், நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஆகாயம் இருக்க வேண்டிய இடத்துல ஆகாயம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் வாஸ்து. அப்போ என்னென்னா படுக்கிற இடம் இருக்குது, அந்த படுக்கிற இடத்துல போய் கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக தூங்கணும், தாம்பத்தியத்தோடு குழந்தைகிட்டோடு படுக்கிறப்ப போய் அடுப்பு பற்ற வச்சுட்டு உட்காந்துருந்தா எப்படி இருக்கு? காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு என்னடா தடவுடலும் உருட்டிகிட்டே தெரியுறானே அப்படிம்பாங்க. அதே மாதிரி குளிக்கிற இடத்துல போய் நம்ம சமையல் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியுமா? டாய்லெட் பாத்ரூம் இடத்துல. அப்போ அதாவது கரெக்டாக அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ அந்த வீட்டுக்கு தேவையானதுங்கிறது என்ன அதிகபட்சம்? ஒரு சமையல் ரூம்பு தேவை. நம்ம வந்து நல்லா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வந்தான்னா நல்லா தூங்கணும், அதுக்கு படுக்கை ஏற கரெக்டாக இருக்கணும். அந்த சம்பாரிச்சிட்டு வந்த பணத்தை பாதுகாக்கணும், அந்த பாதுகாக்கக்கூடிய அந்த பெட்டகம் நல்லா இருக்கணும். அடுத்தது நல்லா சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு உண்டான இடங்கள் கரெக்டாக இருக்கணும், அந்த சாப்பிட்டதுக்கு உண்டான கழிவுகளை வெளியேற்றம் பண்ணணும், அதுக்கு உண்டான இடம் சரியாக இருக்கணும். இதை மாற்றி நம்ம அமைக்க முடியாது. அப்போ அந்த பெட்ரூம் படுக்கை அறையாக இருக்கட்டும், சமையல் ரூம் அறையாக இருக்கட்டும், பாத்ரூம்பாக இருக்கட்டும், அது அந்தந்த இடத்துல அப்படியே இருந்தால் அது பக்காவான வாஸ்து. தங்கப்பாண்டியன் ஐயா தான் ஒரு விஷயத்தை போட்டுன்னு ஒரு டைம் சொன்னார். மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இல்லாமல் இந்த இடத்த வாய் இருந்துட்டானே வணக்கண்ணே அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும்? அதாவது நம்ம யாரும் இது சொல்ல, கண் இருக்க வேண்டிய இடத்துல இப்படி இருக்கிற கண், அவர் தான் சொன்னார், இப்படி கண் இருக்கிறத விட்டுட்டு பின்னாடி 2 பக்கம் கண் இருந்துன்னா இப்படி இருந்துச்சு அண்ணா வணக்கம் அப்படின்னா எப்படி இருக்கு? அப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி அதாவது இடத்துல இருக்கணும். அது மட்டும்தான் வாஸ்துங்க. முதல்ல நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ஜோதிடராக இருக்கட்டும், வாஸ்து நிபுணர்களாக இருக்கட்டும், அவங்க அந்த வாஸ்துங்கிறத ஒரு பெரிய பிம்பமாக காட்டி அதை என்னமோ பெருசாக வந்து கொண்டு போயிட்டாங்க, எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வாஸ்துங்கிறது கரெக்டாக அந்த பஞ்சபூதங்களை கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக உட்கார வச்சுட்டாங்கன்னா அது தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். அதனோட வேலை அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒரு துளி கூட செட் ஆகாது. ஆனால் மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனை அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம வசிக்கக்கூடிய ஒரு வீடு. அடின்னா என்ன? அளவுகள். சாஸ்திரம்னா என்ன? சாஸ்திரத்தோடு செயல்படுறா அப்படிங்கிறாங்கல்ல, ஒழுங்குபடுத்தி நடடா அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சாஸ்திரங்கிறது. அப்போ மனையை நீங்கள் வசிக்கக்கூடிய வீடை அடிங்கக்கூடிய சரியான அளவுகளோடு சாஸ்திரங்கக்கூடிய ஒழுங்குபடுத்துறத, அதாவது ஒரு வீட்டுடைய அளவுகளை ஒரு இடத்துல சரியாக யார் ஒழுங்குபடுத்துகிறாங்களோ அவங்க ஜெயிச்சிடுவாங்க. இதுதான் மனையடி சாஸ்திரங்கிறது.
அப்போ இந்த அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்ம வெறும் வீட்டை போய் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. சமையல் ரூம்பு, பெட்ரூம்பு, ஹாலு, கிச்சனு எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா இந்த மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா மனையடி சாஸ்திரங்கிறது என்ன, ஒரு அளவுகோல். முன்னையெல்லாம் ஒரு ஜான்னாங்க, முழம்னாங்க, ஒரு வீட்டுடைய ஓனருடைய ஒரு கால் எடுத்து எட்டி வைக்கிறாங்களோ அதுதான் அப்படின்னாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ நான் எட்டி வச்சேன்னா இங்கே வைப்பேன், என்னோட வளர்த்தியாக இருக்கிற ஆள் எட்டி வச்சாப்புல 1.5 அடி போகும், என்னோட குட்டையாக இருக்கிற ஆள் வச்சானா 3/4 அடி தான் போகும். அப்போ 3/4 அடியா, 1 அடியா, 1.5 அடியா, இது என்ன அளவுன்னு தெரியாததுனால தான் ஆங்கிலேயர் காலத்தில் அவங்க ஃபிக்ஸடாக 12 இன்ச்சு அப்படின்ற ஒரு அளவுகோலை நிர்ணயம் பண்ணாங்க. அதைத்தான் சிற்ப சிந்தாமணி நூல் அப்படிங்கக்கூடிய நூலில் அந்த மனையடி சாஸ்திரத்தை வழிவகுத்தாங்க. அப்போ இந்த மனையடி சாஸ்திரம் என்பது கிட்டத்தட்ட 6 அடியிலிருந்து 100 அடி வரைக்கும், கிட்டத்தட்ட 120 அடி வரைக்கும் அளவுகள் இருக்குது. ஆனால் நான் சில அடிகளை வச்சுருக்கிறேன், 1000 அடி வரைக்கும் எங்கிட்ட அளவு வச்சுருக்கிறேன். நான் 120 அடி வரைக்கும் தான் பஞ்சாயத்து. நீங்கள் இது இருக்குது, நம்மளுடைய மாணவர்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 400 அடி வரைக்கும் நம்ம மாணவர்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். 1000 அடி வரைக்குமே அளவு இருக்குது. அப்போ இந்த அளவுகளை நம்ம சரியாக ஃபிட் பண்ணணும். அப்போ இந்த மனையடி சாஸ்திரத்தை நம்ம ஏன் எதுக்கு பார்க்குறோம்னா, மனையடி சாஸ்திரங்கிறது இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மனையடி சாஸ்திரங்கிறது. அப்போ மனையடி சாஸ்திரத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கட்டடத்துடைய வரவு செலவை நிர்ணயம் பண்ணுறது மனையடி சாஸ்திரம் தான். அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு யோகம் எப்படி இருக்குங்கிறது நிர்ணயம் பண்ணுறது மனையடி சாஸ்திரம் தான். அதே மாதிரி வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டில் கண் இருக்குதா, உயிர் இருக்குதா, இல்லையாங்கிறது நிர்ணயம் பண்ணுறது மனையடி சாஸ்திரம் தான். அப்போ ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறது, ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறது, ஒரு வீட்டுக்கு வயசு இருக்கிறது, நம்ம சம்பாதிக்கக்கூடியது, வரவு செலவு எப்படி இருக்குதுங்கிறது, இது எல்லாமே முழுக்க எங்கே இருக்குதான்னா வாஸ்துல இல்லை. இது முழுக்க மனையடி சாஸ்திரத்தில் தான் இருக்குது. அப்போ மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது முழுக்க 15 விதமான பொருத்தங்கள் ரீதியாக தான் செயல்படும். இப்போ என்ன தான் ஒரு நீங்கள் எல்லாருமே இப்போ ஜாதகத்துக்கு நான் முரண்பாடான ஆளுன்னு சொன்னால் கூட, நான் வாஸ்து பார்த்தாமல் வீடு கட்டிடுவேன்னு யாராச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி நான் ஜாதகத்துக்கு எதிரான ஆள் தான், பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஜோசியர்கிட்டனாச்சும் அந்த நோட்டை தூக்கிட்டு போயே தீருவாங்க. வெளியில் என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க, எனக்கு வாஸ்து இல்லை, எனக்கு ஜோதிடம் இல்லை, தேவையில்லை அப்படிம்பாங்க. அந்த ஆள் தான் 15 பக்கம் ஜாதகம் பார்த்துருப்பாப்புல, 15 பக்கம் வாஸ்து பார்த்துருப்பாப்புல. ஆனால் அவர் போக மாட்டாப்புல, அவர் மூலமாக ஒரு 10 பேர்த்த அனுப்பிச்சுட்டு பார்த்துட்டு வந்துருப்பாப்புல. அப்போ ஒரு வீட்டை நம்ம 15 விதமான பொருத்தங்கள், எப்படி திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறோம், இந்த பொண்ணை கட்டுனா மாமனாருக்கு நல்லா இருக்குமா, நம்மளுக்கு இணங்கி போகுமா, இல்லை அம்மாட்ட கட்டுப்பட்டு போகுமா, இல்லை புருஷனுக்கு கட்டுப்பட்டு போகுமா, இப்படி எத்தனை விஷயம், குழந்தை பாக்கி நல்லா இருக்குதா அப்படின்னு எத்தனை விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இந்த மனையடி சாஸ்திரத்தில் இந்த 15 விதமான பொருத்தங்களை பார்க்கணும். அப்போ அந்த 15 விதமான பொருத்தங்கள் என்ன அப்படின்னா, கற்பம்னு ஒரு பொருத்தம். கற்பம்னா என்ன, அந்த வீட்டுடைய மனை எந்த மிருகங்களுடைய சார்ந்த மனை அப்படிங்கிறது சொல்கிறது தான் அந்த கர்ப்பங்கிறது. அடுத்தது ஒரு வீட்டுடைய வரவு செலவு கணக்கு எப்படிப்பா இருக்கும், இந்த வீட்டை கட்டி நான் குடி போகிறேன், இந்த வீட்டில் நான் சம்பாதிக்கிற காசு மிச்சமாகுமா இல்லை மிச்சமாகாதா அப்படிங்கக்கூடிய வரவு செலவு, அதுதான் ஆதாயம் விரையங்கக்கூடிய அந்த பொருத்தம். அதுக்கு அடுத்தது எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த யோனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த வீட்டுக்கு யோனி பொருத்தம் எப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு பொருத்தம் பார்க்கணும். அதே மாதிரி அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் எனக்கு ராசி ரொம்ப சூப்பர்ப்பா, கல்யாணம் ஆகாமல் இருந்தது, கல்யாணம் ஆயிடுச்சு, பேங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பணமே இருக்காது, இப்போ கூட ஒரு 10,000 20,000 வச்சுருக்கிறேன், என் வீடு ராசியான வீடுப்பா அப்படிங்கிறங்கள. அப்போ ராசி பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அதே மாதிரி நட்சத்திரம், வீட்டுக்குன்னு ஒரு நட்சத்திரம், எப்படி நம்ம பிறக்கிறப்ப ஒரு நட்சத்திரத்தில் இருந்தோமோ அதே மாதிரி ஒரு வீட்டோட மேப்பை போடுறப்ப இந்த வீடு இந்த நட்சத்திரம் தான், இந்த ராசி தான் நம்ம சொல்லலாம். அதை எதில் கண்டுபிடிக்க முடியும், மனையடி சாஸ்திரத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம சொல்லலாம் சிவகுமார் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம்னு ஒரு பேஜுக்கு சொல்கிறான். அதே மாதிரி இந்த வீடு மேச ராசி பரணி நட்சத்திரம் சொல்கிறான். அதை எதை வச்சு சொல்ல முடியும், வாஸ்தை வச்சு சொல்லவே முடியாது. மனையடி சாஸ்திரத்தை வச்சு தான் நீ என்ன நட்சத்திரம், நீ என்ன குலம், நீ என்ன கோத்திரம் அப்படிங்கிறது மனையடி சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன கிழமையில் பிறந்திருக்குது அந்த வீடு, அதுக்கடுத்து அந்த வீட்டுக்கு கண் இருக்குதா இல்லை கண் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறது அந்த கண். எப்படி நம்ம பிறந்தோடனே
ஒரு 60 வயசு உயிரோடு இருப்பான், 70 வயசு உயிரோடு இருப்பாங்க, 90 வயசோடு இருப்பாங்க, அல்பாயுசு அப்படிங்கிறமல்ல. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு அல்பாயுசா, அந்த வீடு நல்ல ஆயுசு பலம் அதிகமாக இருக்குதா, இதெல்லாம் அதுதான் ஆயுள் பலங்கிறது ஒரு வீட்டுக்கு. இதை தாண்டி அந்த வீட்டுக்கு நேத்திரம் இருக்குதா, கண் இருக்குதா அப்படிங்கிறது நேத்திர பொருத்தம். அதுக்கப்புறம் யோகம். வீடு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டு ஓனர் செத்து போயிடுவாப்புல. வீடு கட்டிகிட்டு இருக்கிறப்ப சில பேர் செத்து போயிடுவாங்க, கட்ட ஆரம்பிக்கிறப்ப சில பேர் செத்து போயிடுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து யோகம் மரண யோகமாக வந்துடும். அந்த வீட்டை கட்டினதுக்கப்புறம் ஒரு ஜாதகத்தை எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி ஒரு வீட்டை நம்ம வீட்டுக்கு ஜாதகம் நம்ம எழுத தெரியும். ஒரு வீடு இப்படின்னா உன் வீட்டுக்கு இப்படி தான் ஜாதகம் அழகாக அற்புதமாக எழுதலாம். அதை எதை வச்சு எழுத முடியும்? மனையடி சாஸ்திரத்தை வச்சு தான் ஒரு வீட்டுக்கு ஜாதகத்தை எழுத முடியும். இதையெல்லாம் தாண்டி வீட்டுக்கு சூத்திரம் நல்லா இருக்கணும், மரண சூத்திரமாக மட்டும் வந்துடக்கூடாது. இப்படி 15 பொருத்தம் இருக்குது வீட்டுக்கு. அப்போ இந்த 15 பொருத்தத்தில் நம்ம எதிர்பார்க்கறது என்ன? இப்போ ஒரு பொண்ணு மாப்பிளையும் சேர்த்துறோம், 15 பொருத்தம் 10 பொருத்தமே சூப்பராக இருக்கும். 10 பொருத்தம் சூப்பராக இருந்த வாழ்க்கை சுடுகாட்டு வாழ்க்கையாக தான் இருக்கும். 10 பொருத்தத்தை வச்சு எனக்கு 10 பொருத்தம் பண்ண எனக்கு என் சம்சாரத்துக்கு அப்படின்னா அவனுக்கு தான் குழந்தை இல்லாமல் இருக்குது, அவங்க 2 பேரும் தான் பேசிக்க மாட்டாங்க. பொருத்தமே 3 பொருத்தம் தான் இருக்குது, அவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் குழாவிட்டு இருப்பாங்க எந்நேரம் பக்க. அப்போ என்னென்னா அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டான என்ன வேணும், இந்த பொருத்தத்துக்கு என்ன வேணும்? ஒரு வீடு கட்டினா உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் மெயினாக நினைப்பீங்க? ஒரு வீடு கட்டுறீங்க நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு நினைப்பீங்க? அதிகபட்சம் நிம்மதி சந்தோஷம். சரி, உங்கள் வீட்டை கட்டணுன்னே உங்களுக்கு நான் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஃபுல்லாக அள்ளி கொடுத்துட்றேன், ஆனால் பணத்தை மட்டும் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னா ஓகேன்றீங்களா? வருமானம் வேணும். எல்லாம் இதில் தான் இருக்குது. ஆரம்பித்த உடனே அதான் காலச்சக்கரத்தில் 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் ஒரு மெயினாக ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமே அவங்களுக்கு தான். அப்போ என்னென்னா ஒரு வீட்டுக்கு முதல்ல அந்த மனை வந்து ஃபஸ்ட்டு நல்ல மனையா அப்படிங்கிறது தெரியணும். அப்போ நல்ல மனைனா இதை எப்படி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, உங்கள் வீட்டை வந்து ஒரு அளவு போட்டு நம்ம சதிர்த்து அந்த வீட்டை ரெடி பண்ணுறப்பயே அந்த மனை பசுவோட மனையாக இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து அதிர்ஷ்டங்களும் தேடி தன்னைப்பால் வரும். சரி, பசுமனை இல்லை, கருடனோட மனம் வந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். செல்வாக்கு கொடுக்கும், சொல்வாக்கு கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யானை மனம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் அவன் எங்கேயோ ஒரு உயர்ந்த நிலைக்கு பெரிய லெவலில் டாப் மோஸ்ட்டில் போயிடுவாங்க. அப்போ ஒரு பசுமனை, யானை மனை, கருட மனை, இப்படி மனையெல்லாம் வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து வளர்ச்சி நோக்கியே போயிட்டுருக்கலாம். இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுதான் மனையடி சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணுங்கிறது. மனையடி சாஸ்திரங்கிறது அது ஒரு பெரிய ஒர்க்கு. அது என்னென்னா, அந்த நீங்கள் வீட்டை போய் ஒரு வீட்டை கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய நீளங்கள் அகலங்களை நம்ம ஒன்றாக இணைச்சி இப்படி பார்த்தா தான், எப்படி ஒரு பொண்ணோட ஜாதகத்தையும் பையனுடைய ஜாதகத்தையும் எப்படி 2ஐயும் ஒன்று சேர்த்துறப்ப இதுக்கு பொருத்தம் இருக்குதா இல்லையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? 2ஐயும் இணைச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் வீடு கட்டுங்க, வீடு கட்டுறப்ப நான் அதை சொல்கிறேன், இல்லை சொல்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா, இல்லை நீங்கள் கூப்பிட்றீங்களோ இல்லையோ அதை தெரிஞ்சுக்குங்க, இதுதான் உண்மை. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம அந்த வீட்டுக்கு மெயினாக வந்து அந்த மனை என்ன மனை அப்படிங்கிறது தெரியணும். நம்ம பாம்பு மனையாக வந்துடக்கூடாது. பாம்பு மனையாக வந்துட்டால் நம்ம எவ்வளோ தான் போட்டாலும் பாம்பு முழுங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிக்கிற காசு பூரா உள்ளே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வரவு செலவு நல்லா இருக்கணும். ஒரு வீட்டை கட்டணுன்னே ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு 8 ரூபா செலவாகி ஒரு 2 ரூபா இல்லை 9 ரூபா செலவாகிட்டு 1 ரூபா மிச்சமானாலும் ஏதோ 1 ரூபாய் வச்சு நம்ம காலத்தை தள்ளிக்கலாம். வர்றதே 2 ரூபா, செலவு 10 ரூபாய்க்கு போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில் வீட்டை விற்றுப்பிட்டு போகிற சூழ்நிலை தான். அப்போ வீட்டுக்கு ஆதாய விரையை பொறுத்த நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வீட்டை வைக்க மாட்டீங்க, வீட்டை கடைசியில் வரைக்கும் உருப்படியாக வச்சு நம்ம காப்பாற்றிடலாம். அப்போ ஆதாய விரையை பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா யோனி பொருத்தம் ரொம்ப முக்கியம். யோனி அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு கணவனையும் மனைவியும் சேர்த்தும் பொழுது அவர்களுடைய யோனிக்கு இவர்களுடைய யோனி எப்படி மேட்ச் ஆகுதோ அதை வச்சு தான் அவங்களுடைய தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரஸ்பர ஒற்றுமையெல்லாம் எப்படி இருக்குதோ அதே வச்சு தான் இந்த யோனி பொருத்தம் சூப்பராக இருக்கணும்.
இதே மாதிரி யோனிக்கு அதே மாதிரி தான். பசு யோனி வந்தால் சூப்பராக இருக்கும், யானை யோனி வந்தால் சூப்பராக இருக்கும், கருடனோட யோனி வந்தால் சூப்பராக இருக்கும், சிங்கத்தோட யோனி வந்தால் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதை தவிர்த்து பாம்போட யோனி, காக்காயோட யோனி, நாயோட யோனி, இது மாதிரி யோனி பொறுத்த வந்தால் அந்த வீட்டில் அவங்களுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டு அவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. எந்நேரம் வீடு நம்மளை போனால் பார்த்தா சிரிக்கணும், நம்மளை பார்த்தா முறைச்சா எப்படி இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே போனால் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், வீட்டோட உரிமையாளர் இருக்காங்க, அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்க போகிறோம். போனோடனே வாங்க வாங்க அண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே வணக்கம் வாங்க வாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குது. போனோடனே அவன் இப்படியே நம்மளை பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டே நின்னாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்டா இவன் வீட்டுக்கு வந்தான்னு நினைக்கி. அதே மாதிரி தான் அந்த யோனி மட்டும் செட் ஆகலைன்னா அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிங்கனாவே உன்னை பார்த்தா எருமிச்சாணி மூஞ்சில் அப்படி மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த வீடு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஒன்று இருக்காது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது வரைக்கும் நானே நம்ம பசங்களுக்கு கூட சொல்ல, நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் எப்படி நட்சத்திரம் முக்கியமோ அதே மாதிரி நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் பேரில் ஒரு பத்திரம் இருக்குது, நீங்கள் தான் வீடு கட்டுறீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். இங்கே வந்து கணவனுக்கு பார்க்குறதா, சம்சாரத்துக்கு பார்க்குறதா, அப்பனுக்கு பார்க்குறதா, பிள்ளைக்கு பார்க்குறதா, நிறைய பக்கம் நான் வாஸ்து பார்க்க போகிற இடத்துல நம்மளை கொன்று எடுத்துடுறாங்க. தெரியாதனமாக நம்ம பேசுகிறப்பயே சொல்லிவிடுறோம், நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க? நான் எல்லாமே பார்ப்பேன். பிரசன்னம் பார்ப்பேன், அடுத்து திசை காட்டும் கருவி வச்சு பார்ப்பேன், அடுத்து உங்கள் ஜாதகத்தை பார்ப்பேன், அடுத்தது வந்து கட்டடத்தை வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்ப்பேன். இப்படியெல்லாம் பார்த்து பலது சொன்னோன்னே அவங்க போன இந்த ஜாதகத்தை பார்ப்பேன்னு சொல்லிட்டோம்ல ஒரு வார்த்தை. அது எதுக்கு பார்க்குறோம்னா, அந்த கட்டடத்துடைய ஓனர் ரெக்கார்டு யார், அந்த ரெக்கார்டோட ஓனரோட ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் அவருடைய கிரகங்கள் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குதோ அந்த கிரகத்தை எடுத்து, அதாவது மெயினாக தலைவாசல் வைக்கிறதுக்கு சந்திரன், புதன், குரு, இதுதான். இந்த 3 கிரகங்களில் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குதோ அந்த கிரகங்கள் எடுத்து இந்த வீட்டுக்கு தலைவாசலை வச்சு உள்ளே போகிறதுக்காக நான் எடுக்கிறது. ஆனால் அங்கே போன உடனே சார் பத்திரம் என் பேரில் தான் இருக்குது, என் பையன் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு என் பையனுக்கு தான் வீடு, என் பையன் ஜாதகத்தையும் பாருங்கன்னா, இது எப்படி பார்க்குறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரெக்கார்டில் இவர் பேரில் இருக்குது, என் பையன் 20 வருஷம் கழிச்சு வர்றாங்களா? 20 வருஷம் கழிச்சு ஒரு கொத்தனாருக்கு ஒரு 50,000 செலவு பண்ணி வீட்டை இடித்து தலைவாசல் மாற்றி வைக்க வேண்டியதானே? அப்புறம் நான் தாங்க சம்பாதிக்கிறேன். இவர் ரஜினி சொன்ன மாதிரி மாப்பிள்ளை நான் தாங்க, என் சட்டை வேட்டியெல்லாம் வந்து இவருதுங்க அப்படிங்கிற கதை மாதிரி. நான் மாப்பிள்ளை அவரு தான், ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை வேட்டி மட்டும் என்னது அப்படிங்கிறாங்களே அந்த கதை மாதிரி. இங்கே பத்திரமெல்லாம் என் பேரில் தாங்க இருக்குது, ஆனால் என் சம்சாரம் தாங்க எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகுது, அதன் மூலமாக தாங்க செயல்படுது. சம்சாரம் வேலைக்கு போகுதுன்னா சம்சாரம் நீ இப்போ ரெக்கார்டு கையெழுத்து போடாமல் சம்சாரம் வித்துற முடியுமா? எந்த பத்திரமாக இருந்தாலும் அவன் ஒன்றுக்கு ஆகாதவனாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நாய் அதனோட எல்லைக்கு போனோம்னா அது நம்மளை பார்த்து முறைக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா அதுக்கு வலிமை அதிகம். அப்புறம் பத்திரம் அப்படிங்கிறது யார் பேரில் இருக்குதோ அவங்களுடைய ஜாதகத்தை தான் நம்ம மென்ஷனை எடுத்துக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு பிறந்த ஜாதகத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குமில்ல, அந்த நட்சத்திரத்துக்கு வைநாசிகமாக வரக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு வீடு கட்டிட்டானா தொலைஞ்சான் அதோட செத்தான்னு நான் சொல்லுவேன். நான் நிறையா ஒரு 5 பேர்த்த பார்த்தேன். 5 பேர்த்துலேயுமே அதில் நான் கண்டெடுத்த ஒரு உண்மை என்னென்னா, அந்த பத்திரம் இருக்கக்கூடிய ஓனருடைய நட்சத்திரத்திற்கும் அந்த வீட்டோடைய நட்சத்திரத்திற்கும் வைநாசிக நட்சத்திரமாக வந்துருச்சு. அந்த வீட்டை கட்டணுன்னு குடும்பத் தலைவன் இறந்துட்டான். இன்னொரு வீட்டில் கணவன் மனைவி அதுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் 2 பேரும் ஒன்று சேர்ந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு உட்காந்துருந்துருப்பாங்களாட்டுக்குது. வீட்டை கட்டி இங்கே எப்போ வந்தானே தெரியல. அன்னையிலேருந்து கணவன் ஒரு பக்கம் இருக்கிறான், மனைவி ஒரு இருக்காங்க. புண்ணியாசனம் பண்ணி ஒரு மாதத்துலேயே 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. இது என்னென்னா அந்த இடத்துல நட்சத்திரம் வேலை செய்யுது. நம்ம எப்படி ஜோதிடத்தில் நட்சத்திரம் வேலை செய்யுதுங்கிறப்ப அப்போ இங்கேயும் நட்சத்திரம் வேலை செய்யுமில்ல. அதான் வைநாசிக 24 நட்சத்திரம் வேலை செய்யுது. அப்போ நம்மளுக்கு என்னென்னா அந்த நட்சத்திர பொறுத்த ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் பொதுவாக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கணும். யார் வீடு கட்டினாலும் அந்த பத்திர ரெக்கார்டு இருக்கக்கூடிய ஓனருக்கு நம்ம மேப் போடக்கூடிய ஒரு குழி பொருத்தம் பார்த்து அதுக்கு ஒரு நட்சத்திரம் பொருத்தம் எடுக்கிறப்ப அது வைநாசிகமாக வந்தால் அந்த வீடு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்காது. அதை நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நட்சத்திரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நட்சத்திரம் பொதுவாகவே செட் ஆகாது. பரணி நட்சத்திரத்தில் ஒரு வீடு வந்து இப்போ உங்கள் பேர் இருக்குது, உங்களுக்கு அந்த வீட்டு மேப் போகிறப்ப பரணி நட்சத்திரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் மரணத்துக்கு நிகரான மரண பயத்தை அந்த வீட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்நேரம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு மனத்துக்குள்ளே ஒரு இதம் புரியாத ஒரு பதட்டம், சூசைட் பண்ணக்கூடிய அடிக்கடி அந்த சூசைட் பண்ணுற எண்ணமெல்லாம் அதிகமாக வரும்.
அப்போ பரணி நட்சத்திரம் ஒருத்தருக்கு செட்டாக வரவே கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூராட நட்சத்திரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பூராட நட்சத்திரத்தில் ஒரு வீடு அமைச்சு ரெடி பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டை வந்து முழுசாக முடிக்கவே முடியாது. வீடு பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். அப்படி இருந்தாலுமே எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா 4-5 செவுரு பூசாமல் நிற்கும். அந்த வீடு வந்து பாலடைஞ்ச பங்களா மாதிரி, அந்த வீட்டில் கடவுளுடைய அனுகிரகம் இருக்காது. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் வரவே கூடாது. கிருத்திகை நட்சத்திரம் வந்தால் கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஸ்டாக்கு அந்த வீட்டில் அடித்தே தீரும். இல்லைன்னா வீடு கட்டுறப்ப கரண்ட் அடித்து வீட்டில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு மாடோ ஆடோ ஒரு மனிதனுக்கோ சேதாரம் கண்டிப்பாக நடக்குது. அப்போ கிருத்திகை நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உங்களுக்கு வரக்கூடிய வைநாசிக நட்சத்திரம், இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நம்ம இன்றைக்கி வாஸ்துக்குங்கிற விஷயத்தை பேசினாலும் பழைய சித்தாந்தங்கள் தான் பேசுமே தவிர புதிய சித்தாந்தம் பேசவே பேசாது. இதெல்லாம் சும்மா இன்றைக்கி இங்கே பாரு, இந்த சட்டை நான் போட்டிருக்கேன் இல்லைங்க, இந்த சட்டை 1962 எம்ஜிஆர் போட்டிருந்தார். ஒரு பழைய படத்தில் பார்த்தேன், இந்த காலர் வச்சு போட்டிருந்தார், இப்படி ஜிப்பாக அவர் போட்டிருக்காரு. இன்றைக்கி இதைத்தான் வந்து உலகமே போட்டுக்கிட்டு தெரியுது. அப்போ என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்ததை தான் நம்ம பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம். முடி வெட்டுறது பழைய படத்தில் அன்றைக்கி பார்த்தேன், இந்த இடத்துல 3 கிராப்புங்கிறாங்கல்ல, அந்த கிராப் அன்றைக்கி ஒருத்தன் வெட்டியிருந்தான். அந்த பழைய ஸ்டில்லெல்லாம் பார்த்தோம்னா இருக்குது. இன்றைக்கி அதைத்தான் பேசணுங்கிறோம். அப்போ அந்த பழைய சித்தாந்தத்தை நம்ம கடைபிடிக்கணும். அப்போ நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ராசி பொறுத்து நம்ம எப்படி பார்க்குறோம். ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கு 6-8 இருந்ததுன்னா வாழ்வாங்க. இவன் சொன்னது அது கேட்காது, அது சொன்னது கேட்காது. ஒரு டம்ளர் இப்படி முன்னாடி நிற்க, இவன் போகிறப்ப காலில் படும், இவனே எடுத்து வச்சுட்டு ஒழுங்காக போக வேண்டியதானே. இவன் போய் வேணும்னு அந்த டம்ளர் எடுத்துக்கிட்டு பொண்டாட்டிட்டா அதை எடுத்து வச்சா உனக்கு என்ன நோக்காடு அப்படின்னு திட்டுறது. உடனே அது சொல்லு, உனக்கு என்ன நோக்காடு, எடுத்து வைக்க வேண்டியதாங்க. அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற 2 நோக்காடு தான் 6-8ங்கிறது. இந்த 2 பேர்த்துக்குள்ளே இந்த 6-8ங்கிறது என்னென்னா எந்நேரம் ஃபைட்டிங்காகவே இருக்கிறது. எதுக்கு சண்டை வருது, எதுக்கு அவங்க என்ன அது எந்நேரம் சண்டை வருதுன்னு அவங்கள சொல்ல முடியாது. அதனால் இந்த ராசி வந்து 6-8 சேர்த்துனா ஒன்றும் நடக்காது, எல்லாமே நடக்கும். ஆனால் எந்நேரம் சண்டையாகவே இருக்கும், தேவையில்லாத சண்டை வரும். அதுதான் 6-8. அது மாதிரி உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கு நீங்கள் வீடு கட்டக்கூடிய அந்த மனையடி சாஸ்திர பொருத்தத்தில் வரக்கூடிய ராசி 6-8 வரக்கூடாது. அப்படி வந்துட்டால் கண்டிப்பாக அந்த வீட்டில் கடனை கொடுக்கும். இங்கே வந்து வீட்டுக்கு எனக்கு சண்டைன்னு சொல்ல முடியாது. வீட்டுக்கு சண்டையாக இருந்தானே அதுக்கு என்ன, வீட்டுக்கு அதுக்கு சண்டை எப்படி, கடனை கொடுக்கும். ஒரு பிறந்த நட்சத்திரத்திற்கு, அதாவது வீட்டுடைய நட்சத்திரத்துக்கும் அவங்க ஜாதகத்துடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு 6-8 இருந்தால் கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும். 8 இருந்ததுன்னா தீராத கடன், கண்டிப்பாக அந்த வீட்டை விற்றுருவான். தீராத நோயை கொடுக்கும். 6 இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ அந்த வீட்டிலேருந்து போராடி கண்டிப்பாக கடனை கட்டிடுவாங்க. 6ங்கிறது கட்டக்கூடிய கடன், கட்ட முடியாத கடன்கிறது 8வது ராசி. அப்போ 6-8 வந்து அந்த ராசி பொறுத்த வரக்கூடாது. இது எல்லாம் தாண்டி வீட்டுக்கு யோகம் நல்லா இருக்கணும். யோகம்னா எப்படி, நல்ல சித்த யோகமாக வரணும், ஒரு அமிர்த யோகமாக வரணும். வீடு கட்டினதுக்கப்புறம் மரண யோகம் வந்தால் அது என்ன பிரயோஜனம்? அந்த வீடு எதுக்கு ஆகுது? நீங்கள் வாஸ்துப்படி சமையல் ரூம்பு வந்து நீட்டாக அக்னி மூலையில் வெய்யி, படுக்கை அறையை தென்மேற்கு மூலையில் வெய்யி, பாத்ரூம் எல்லாம் வடமேற்கு மூலையில் வெய்யி, ஹாலை ஈசானியத்தில் வெய்யி, நல்ல தலைவாசலை வெய்யி, எல்லாத்தையும் வெய்யி பக்காவா எல்லாம் வச்சு ஒரு பொண்ணு பிள்ளைய மேடையில் நீட்டாக நயன்தாரா மாதிரி மேக்கப் போட்டு ஜம்முன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறது கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்ச உடனே காலையில் 7:32 கல்யாணம்னா 7:30 பொண்ணு ஒருத்தனோட ஓடி போயிட்டா எப்படி இருக்கு கதை? ஒரு புரோஜனம் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அந்த யோகங்கிறது அனுபவிக்கக்கூடிய தன்மை, அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய தன்மை, அந்த யோகம் நல்லா இருக்கணும் மெயினாக. அதுக்கப்புறம் வீட்டில் கண் இருக்கணும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நடந்து போடான்னு சொன்னால், நல்லா இருட்டு நைட்டு, வீட்டை கதவு நீக்கிறோம், லைட்டு எந்த லைட்டு எரியல. இவன் சொன்ன மாதிரி கவுண்டமணி சொன்ன மாதிரி எனக்கு 6 மணிக்கு மேலே டும்முன்னு சத்தம் தான் கேட்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு ஏது நடக்குதுன்னு தெரியல. உன்னால் ஒரே ஒரு மிச்சண்டா, எனக்கு கரண்ட் பில்லு நான் கட்டுனதே இல்லைடா அப்படிங்கிறானல்ல, அந்த கதை தான். அப்போ அதுதான் நேத்திரம் அப்படிங்கிறது. நேத்திரங்கிறது கண். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு கண்ணுனாச்சும் இருந்தால் எப்படியோ ஒன்று தப்பிச்சிக்கலாம். எப்படியோ ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டுனாச்சும் இப்படியே நெண்டி போயிடலாம். 2 கண் இருந்தால் சூப்பர். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனையடி சாஸ்திரம், வாஸ்துங்கிறது வேறு. இப்பயும் நான் சொல்கிறேன், வாஸ்துங்கிறது வேறு, மனையடி சாஸ்திரங்கிறது அந்த 2 கண் இருந்தால் டபுள் ஓகே.
சரி 2 கண் இல்லை, எனக்கு ஒத்த கண்ணு தான் இருக்குது, சரி உள்ளதை இவ்வளோ தான் வச்சு பொழைச்சிக்க வேண்டியது தான். அப்போ ஒரு கண்ணுனாச்சும் மினிமம் இருக்கணும், இல்லை 2 கண் இருந்தாலும் சூப்பர். அதுதான் நேத்திர பொருத்தம்னு பேர். அப்போ நேத்திரம் சூப்பராக இருக்கணும். அடுத்து என்ன, வயசு பொறுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு வீடு கட்டி ஒருத்தன் வாழ்கிறது எதுக்கு, ஒரு மினிமம் ஒரு 25 வருஷனாச்சும், ஒரு 20 வருஷனாச்சும் நல்லா இருக்கணுமில்ல. ஒரு வீட்டை ரிப்பேர் பண்ணாமல், வீடு ஒழுகாமல் ஒரு வீட்டை கட்டுறான், கட்டின வீடு 3 நேரத்தே வந்து ஒரு பக்கம் உடஞ்சி இந்த இடத்த பொத்துன்னு விழுந்து வச்சுருக்க. பேட்ச் ஒர்க்கு படத்தில் சொன்ன மாதிரி பேட்ச் ஒர்க்கு. இந்த இடத்த போய் யோகி பாபு கரண்ட் தூக்கிட்டு போன இந்த இடத்த போய் டப்புன்னு முடிச்சோன்னா அந்த இடத்த ஒரு புட்டுக்கிட்டு விழுகு, பேட்ச் ஒர்க் நோட் பண்ணு அப்படின்றோம். அது மாதிரி வீட்டில் வந்து ஒரு வயசு நல்லா இருக்கணும். வயசுங்கிறது என்ன, ஒரு வேலையை வந்து அட்லீஸ்ட் அந்த வீட்டில் எந்த விரிசல்கள் இல்லாமல், அந்த வீட்டில் எந்த ஒரு பாதிப்புகள் இல்லாமல், அடுத்து அந்த வீட்டை வச்சு தப்பாக செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஏதாச்சும் பராமரிப்பு வேலை பண்ணாமல் இருந்தாவே அதுதான் யோகமான வீடு. அப்போ வயசு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வயசுங்கிறது மினிமம், நான் சொல்கிறது சின்ன பட்ஜெட் வீடு, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 500 ஸ்கொயர் ஃபீட்டு, 400 ஸ்கொயர் ஃபீட்டு, இது மாதிரியெல்லாம் இருந்தால் ஒரு 15 வயசு இருந்தால் கூட போதும். நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, 700 ஸ்கொயர் ஃபீட்டு இப்படியெல்லாம் கொஞ்சம் பெரிய லென்த்தில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 25க்கு மேலே இருந்துட்டால் அது சூப்பரான வயசு பொறுத்தன்னு அர்த்தம். அப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம சொல்கிறக்கூடியது அதிகபட்சம் என்னென்ன தேவைன்னா, அந்த மனை நல்ல மனையா, அடுத்தது ஆதாய விரயம், அடுத்தது யோனி பொருத்தம், அடுத்தது ராசி பொருத்தம், அடுத்தது ரச்சு பொருத்தம், அடுத்தது யோகம், அடுத்தது நம்முடைய பார்வை யோகம். இந்த மாதிரி 15 பொருத்தம் இருக்குது. 15ல் நம்மளுக்கு தேவையானது இந்த ஒரு 7 பொருத்தம் தான். மித்தவன் இருந்தாலும் சரி, நீ வந்தாலும் சரி, வரலினாலும் சரி, இந்த 7 ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 7 பொருத்தத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் கட்டக்கூடிய அளவுகளை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. நீங்கள் தனியாக நீங்கள் வாஸ்துங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் எழுதி தனியாக வச்சுக்கலாம். வாஸ்து அப்படிங்கிறது ஒரே விஷயம், படுக்கை அறை. அப்போ நிலத்தத்துவத்தில் தான் இருக்கணும். அதாவது ஒரு வீடு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கணும், இப்போ 4 மூலை இருக்குது அப்படின்னா தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு அப்படின்னு 4 மூலை இருக்குதுன்னா அது நிலத்தத்துவம் எந்த மூலையில் இருக்குதுன்னா தென்மேற்கு மூலையில் இருக்குது. அப்போ இந்த வீட்டை கொண்டு சரியான ஒரு இடத்துல நம்ம உட்கார வைக்கிறோம்னா தென்மேற்கு மூலையில் உட்கார வச்சோம்னா அது நிலத்தத்துவம் வேலை செய்யும். அந்த தென்மேற்கு மூலையில் நிலத்தத்துவத்தில் ஒரு வீட்டை அமைச்சு அந்த படுக்கை அறை, கணவன் மனைவி தாம்பத்தியம் செய்யக்கூடிய அறை, பணம் சம்பந்தப்பட்ட அறைகளை சேமிக்கக்கூடிய அறை, இது எல்லாமே தென்மேற்கு மூலையில் வச்சோம்னா அந்த நிலத்தத்துவம் வேலை செய்யும். அவ்வளோதான் வாஸ்து. இதே வந்து உணவு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள்கள், கழிவு உறுப்புகள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் அக்னி மூலை சார்ந்த பகுதியில் வச்சோம்னா அது அதனுடைய வாஸ்து பக்காவாக இருக்கும். 2வது படுக்கை அறை, அடுத்தது வந்து உறவினர்களுடைய வருகை, அடுத்தது வந்து திருமணமான தம்பதிகளுக்கு, விருந்தினர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு கெஸ்ட் மாதிரி பண்ணுறது அப்படின்னா அந்த வாயு மூலையை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஈசானிய மூலைங்கிறது வரக்கூடிய சொந்த பந்தங்கள் இவங்களையெல்லாம் வரவேற்று உட்கார வைக்கக்கூடிய ஒரு அறையாக நம்ம அந்த ஈசானிய நீர் தத்துவத்தை பயன்படுத்தலாம். அப்போ இதோடு நம்மளுக்கு டோட்டலாக அந்த வாஸ்துங்கிறக்கூடிய அடிப்படை முடிஞ்சிருது. ஆனால் அந்த ஆகாய தத்துவங்கிறது எங்கே வருது அப்படின்னா, ஒருத்தர் வீட்டை கட்டுனதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு சுற்றுப்புற கட்டுறோம் பார்த்தீங்களா, ஒரு வீடை கட்டிடுறோம், வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்கும். தெற்க ஒரு 3 அடி, மேற்க ஒரு 3 அடி, வடக்கு கிழக்குலாம் ஒரு 6 அடி வச்சு வீட்டை சுற்றி வரக்கூடிய, அதாவது காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் சுற்றி வர்றோம் பார்த்தீங்களா, இதுதான் ஆகாய தத்துவம். இப்போ இந்த விஷயத்தை மட்டும் நம்ம வாஸ்துவில் எடுத்துக்கிட்டால் போதும், வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கவே தேவையில்லை. அடுத்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, மனையடி சாஸ்திரத்துடைய அளவுகளை பார்க்கணும். அப்போ மனையடி சாஸ்திர அளவுகள் ஏற்கனவே பஞ்சாங்கத்திலிருந்து எல்லா நூல்லையும் போட்டிருக்காங்க. அந்த அளவுகளை கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே தூக்கி ஃபிட் பண்ணணும். ஒரு பெட்ரூம்னா 10 அடிக்கு 11 அடி, இல்லை ஒரு 16க்கு 11, இல்லை 16க்கு 16, 17க்கு 16, 17க்கு 11, இப்படி அளவுகளை வைக்கணும். எனக்கு என் ஜௌரியத்துக்கு கொஞ்சம் வேணும்ன்ட்டு நம்ம அளவே வந்து பார்த்திங்கன்னா 6 அடி, 8 அடி, 10 அடி, 11 அடி, 16 அடி, 17 அடி, 20, 21, 22, 26, 27, 28, 29, 30, 31, 32ன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுக்கிட்டோம்னாலும் இவங்களுக்காக பார்ப்பாங்க. ஒரு 10 அடி போட்டு பார்ப்பாங்க, இதுன்னா கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, போடு இன்னொரு 3 அடி போடு, என்னமோ அந்த முய் வைக்கிற கணக்கு மாதிரி போடு, அண்ணனுக்கு இன்னொன்று கொஞ்சம் சொல்லு, 12 அடி வச்சு பார்க்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வெய் இன்னொரு அடி வெய் 13 அடி. அப்போ இப்படி 13 அடி வைக்கிறது. அப்போ 13 அடி வச்சா என்ன ஆகும், 13ஆம் நம்பர் வீடு. எதுக்கு சொல்கிறாங்க 13ஆம் நம்பர் வீடுன்னு, படத்தையே விட்டாங்க. அது என்னென்னா தீய சக்திகளை இவன் சொன்ன மாதிரி
ஒரு பையன் வடிவில் நீ வாடா நீ பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்கிற, என்னையா உன்னை கண்டபடி திட்டியா, நீ பாட்டுக்கு வந்து எதையுமே கொடுங்க கம்முனர், அவன் போன வாரம் தான் ஒரு கிட்னி எடுத்துகிட்டு இப்போ போய் அவன் கூப்பிட்டுட்டு இருக்கா வா அப்படிங்கிற மாதிரி. இந்த 13ஆம் நம்பர் வீடுங்கிறது சும்மா ரோட்டில் போகிற அப்படி லைட்டாக அந்த வீடு என்ன ஒன்றும் ரோட்டில் ஏதாச்சும் பேய் காத்துக்கரு போனால் கூட வா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு வா டீ சாப்பிட்டு போகலாம் அப்படிங்க. இந்த 13ங்கிறது தீய எண்களை வரவழைக்கக்கூடிய வீடு. இந்த 34 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, வீட்டை விட்டு ஆள் ஓடி போயிடுவான். வீட்டை 34 அடி போட்டு வீட்டை கட்டினா, நீ வீட்டை கட்டிவிட்டு ஓடி போயிடுவோன்னு என்ன அர்த்தம்? நீ வசிக்க முடியாது, நீ வாடகை விட்டுட்டு அடுத்த வீட்டில் போய் வாடகை இருக்கணும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சௌரியத்துக்கு இந்த அடிக்கணக்கு வைக்கலாம் அந்த அடிக்கணக்கு வைக்கலாம்னெல்லாம் கிடையாது. வச்சா உள்கூட அளவு பக்காவாக இருக்கணும். அதே மாதிரி வெளிக்கு வெளி அளவுகளும் துல்லியமாக இருக்கணும். இது எல்லாம் இந்த 2 அளவுகளையும் ஒன்று சேர்த்தி வச்சு நம்ம அழகு பார்த்தோம்னா அது நம்ம வீட்டில் மனையடி சாஸ்திரங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருத்தங்களோடு நம்மளை அழகு பார்க்கும். அப்போ இப்படி இந்த மனையடி சாஸ்திரத்துக்கு இன்றைக்கி சாத்தியமானா 100% சாத்தியம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கணும். யார் ரிஸ்க் எடுக்கணும்? வீட்டோட ஓனர் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் 50%. அதுக்கு மேலே வாஸ்து பார்க்க போகிறவங்க ரிஸ்க் எடுக்கணும். கிட்டத்தட்ட நம்ம வாஸ்து பார்க்க போனோம்னா குறைஞ்சது நான்லாம் 4 மணி நேரம் எனக்கு அதிகபட்சம் தொண்டை வந்து வத்தி போய் ஒரு அரை மணி நேரம் வந்து உடம்பை பூஸ்ட் பண்ணிட்டு தான் ஏற்றிட்டு வந்தாகணும். ஏன்னா அத்தனை வேலைகளை செய்யணும். இப்போ ஒரு வீடு வாஸ்து பார்க்க போகிறோம்னா சும்மா நம்ம போய் எடுத்தாங்க. ஜாதகம் என்னை பொறுத்தளவுக்கு சொல்கிறதுன்னா ஜாதகம் பார்க்குறது நான் ஈஸின்னு சொல்லுவேன். ஜாதகத்தை அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் நம்ம பார்த்து இதை தசாபுத்தி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பணத்தை வாங்கி நம்ம வாட்டுக்கு போயிட்டுருக்கலாம். ஆனால் வாஸ்துங்கிறது வந்து நீ எந்த ஊரில் வீடு கட்டுறியோ அந்த ஊருக்கு போயே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஒரு ஆள் கேட்குறேன், இங்கேருந்து கேட்குறாப்புல, நான் வந்து திருவாரூர் இருக்கிறேங்க, என் மேப்பை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், என் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லணும். உன் வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி சொல்ல முடியும்? இப்போ சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு ஆள், மலேசியாவில் இருக்கிற ஒரு ஆள் டேட்டா பொறுத்து பிளேஸாக பொறுத்து டைம் போட்டு அடித்தா நாங்கள் அடித்தாலும் அதுதான், காரைக்கால் இருக்கிற ஆள் அடித்தாலும் அதுதான், துபாயில் இருக்கிற அடித்தாலும் ஒரே கட்டம் தான், ஒரே பலன் தான், மாறவே மாறாது. ஆனால் வாஸ்து அப்படிங்கிறது இடத்துக்கு இடம் மாறும். அப்போ அந்த இடத்துல போய் முதல்ல இந்த வாஸ்து பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து மூலாதாரமே ஒரு பெரிய படை அப்படின்னாவே அந்த திசை காட்டும் கருவி தான். அவரோட உதவி இல்லாமல் நம்ம எந்த வேலையும் பண்ண முடியாது. நம்ம ஒரு இடத்துல போய் பார்ப்போம், எல்லாமே தெரிஞ்சிகிட்டு இருக்கோம், இதுதான் கிழக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம போய் அங்கே பேசிகிட்டு இருக்கிறப்ப இது கிழக்குனே, உனக்கு வாசு கீசு முன்ன பண்ண தெரியுமா தெரியாதா, இது எங்கள் ஊரில் வடக்க, நீ என்ன கிழக்குங்கிற அப்படிமா. ஆனால் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அதுதான் கிழக்கு மாதிரி தெரியும், ஆனால் அது திசை வடக்காக இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணுறதுன்னா அந்த திசை காட்டும் கருவி முக்கியம். அப்போ ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த இடம் வந்து முனி ஓட்டம் இருக்குதான்னு பார்க்கணும். முனி ஓட்டம்னு என்ன? பேய்க்குது அந்த இடத்த சுற்றுதா, இல்லை பேய்க்கு நிகரான ஆள்னாச்சு சுற்றுதான்னு தெரியணும். அதுக்கு பேர் தான் முனி ஓட்டம்னு. அப்போ அந்த முனி ஓட்டத்தையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த ஜாமக்கோல் பிரசன்னங்களை போட்டு அதுக்கு முனி ஓட்டத்துக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் பிரகாரம் அது இருக்குதா, அந்த முனி ஓட்டம் இருந்து நீ தங்கமாக வீடு கட்டினாலும் ஜெயிக்கவே முடியாது, வீட்டை விற்றுட்டு தான் வரணும். மதுரையில் நான் ரீசெண்டாக போயிருந்தேன். நான் அந்த இடத்த போன உடனே அதில் ஒரு போர்டு போட்டிருந்தது. ஒரு நண்பர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிருந்தார். அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்து பேரே வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் நகர்ன்ட்டு அந்த இடத்து பேரே முன்னாடி வடிவேல் நகர்னு தான் போர்டு போட்டிருந்தது. அது வந்து என்னென்னா அந்த இடத்த டோட்டலாக வந்து வடிவேல் அவர்கள் தான் வாங்கின மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க, எல்லாமே பேரே வடிவேல் நகர் தான். ஆனால் அதை சுற்றி இருக்கிற இடம் பூராமே எல்லாமே நிறைய வீடு, ஏகப்பட்ட வீடு இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய வீடு. ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கருக்கு பக்கம் இடம் இருக்குது, எல்லா பக்கம் வீடாக இருக்குது. அந்த இடத்த மட்டும் வீடே இல்லை, எல்லாம் புதற்காடாட்டு இருக்குது. ஆனால் முன்னாடி மட்டும் ஆர்ச் போட்டு கும்முன்னு பெருசாக இருக்குது. வீடு ஒரு 2 வீடு என்னமோ தான் ஆயிருக்குது, மித்த வீடு எதுவும் ஆகலை. என்கிட்ட சொன்னார், ஐயா இதெல்லாம் வடிவேல் அவர்களுடைய ஏரியா தான், இதை பூரா அவர் தான் வாங்கியிருக்காரு, இது என்னென்னு தெரியலைங்க ஐயா அப்படின்னாரு. உடனே அதே நேரத்தில் நம்மகிட்ட தான் சாஃப்ட்வேர் இருக்குது, போட்டோன்னே பிரச்சனை போட்டோன்னே, ஐயா இதில் முனி ஓட்டம் அந்த இடத்துல இருக்குது, கண்டிப்பாக இந்த வீட்டில் 2 வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் இருக்கிறவன் விற்றுப்புட்டு தான் போயாகணும், இல்லைன்னா வீட்டில் யாராச்சும் தூக்கு போட்டுட்டு செத்துருவாங்க ஐயா அப்படின்னு நான் உண்மையாலுமே சொன்னேன் அவங்ககிட்ட. அதை நான் சொல்லலை, எனக்கு அந்த நவகிரகங்கள் அந்த ஜாமக்கோல் கிரகங்கள் கற்றுக் கொடுத்த வித்தை தான் அது. அதை சொன்ன உடனே அவர் உண்மையாலுமே சொன்னார். என்ன சொன்னார்னா, ஐயா வீட்டோட ஓனரு ஒரு வீட்டை கட்டினார், அந்த இடத்த விற்றுவிட்டு இன்னொரு பெரிய மனுஷருக்கு விற்றுட்டாரு, அந்த ஆள் வந்து வீட்டை கட்டினார், அந்த ஆள் தூக்கு மாட்டிட்டு இந்த இடத்த செத்துட்டாருங்க, அதனால வந்து இந்த இடம் எதுவும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி முனியோட்டம் இந்த இடத்த இருக்குது. அப்போ முனியோட்டம் வந்து இருக்குதா இல்லையா, அந்த இடத்த எப்படி பார்க்க முடியும்? நான் இங்கே என்ன வீட்டில் உட்காந்துட்டு லேப்டாப் எடுத்து இப்படி தட்டி உங்கள் வீட்டில் முனி தோட்டம் இந்த இடத்த இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா?
அப்போ முனியோட்டத்தை போய் பார்க்குறதுன்னு எங்கே போய் பார்க்கணும்? அங்கே இடத்துல போய் நின்று தான் பார்க்கணும். அந்த பிரசனத்தை போட்டு பார்த்தா தான் அது தெரியணும். அதுக்கப்புறம் அந்த திசை காட்டும் கருவி வச்சு பார்த்து அந்த திசை எந்த திசை வீடு கட்டுறதுக்கு முதல்ல அந்த இடம் தயாராக இருக்குது, கிழக்கு தயாராக இருக்குதா, மேற்க தயாராக இருக்குதா, வடக்கு தயாராக இருக்குதான்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. திசையை பார்த்து நீ அனுசரித்து வீட்டை கட்டு. எல்லா ஜோசியருமே முக்கால்வாசி பேர் வாஸ்து நிபுணர்லேருந்து, நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல, அதாவது மக்கள் ஏமாறக்கூடாது, அவ்வளோதான் ஒரே லாஜிக். நம்மளை பொறுத்தளவுக்கு மக்கள் ஏமாறக்கூடாது. அப்போ திசையை அனுசரிச்செல்லாம் வீடே கட்டக்கூடாது. திசை தென்மேற்கு மூலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், தெற்க பார்த்த வீட்டுக்கு போய் திசையை அனுப்பிச்சு தென்மேற்கு மூலை பார்த்த மாதிரி வீட்டை கட்டிட முடியுமா? இப்போ வடக்கு பார்த்த ஃப்ளாட்டாக இருக்கும், ஆனால் அந்த வீடு வாயு மூலையை பார்த்துக்கிட்டு இருக்கும், திசையை அனுசரித்து வாயு மூலையை பார்த்து கட்டிட முடியுமா? கட்டினானா கடன்காரன் ஆயிடுவான், வீட்டை விற்றுட்டு போயிடுவான். இப்போ கிழக்கு பார்த்த ஒரு வீடு இருக்குது, அந்த திசை ஒன்று அட்லீஸ்ட் திசையை பார்த்து கட்டுங்கிறாங்க, அது அக்னி மூலையை பார்த்துக்கிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரிக்கு மேலே இருக்குது, கண்டிப்பாக கடன்காரன் ஆயிடுவாங்க. இதே தெற்க பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையை பார்த்துக்கிட்டு இருக்குது, கண்டிப்பாக நம்ம என்ன இப்படி பேசுகிறோம்லாம் நினைக்க வேணாம், பார்த்த விஷயத்தை தான் பேசுகிறோம். வீட்டில் இருக்கிற பொண்ணு யாரோ ஒரு மனசுக்கு பிடிச்ச பையனோடு போயிடும். அப்போ என்னென்னா இடத்தையெல்லாம் பார்க்காதீங்க, இடத்த அனுசரித்து பண்ணாதீங்க. உங்கள் இடத்துல அந்த திசை என்ன சொல்லுது? படத்துலேயே சொல்கிறாங்கல்ல, டைரக்ஷன் முக்கியம் அப்படின்னு. தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம் யாரும் சொல்லலையே, படத்துக்கு டைரக்ஷன் தான் முக்கியம். டைரக்ஷன்னா வெளிச்சம், முதல்ல ஒரு நிர்ணயம் பண்ணுறது, இதுதான்னு. அப்போ டைரக்ஷன் முக்கியம். இதையெல்லாம் தாண்டி தான் வாஸ்தை நம்ம எடுக்கிறோம். எதுக்கு எடுக்கிறோம்? அந்த ஒரு வீடு இருக்குது, ஒரு 50 சென்ட் இருக்குது, அந்த 50 சென்ட்டில் வாஸ்துப்படி இந்த வீட்டை எங்கே உட்கார வைக்கணும், இதுக்கு தான் எடுக்கணும். அந்த 50 சென்ட்டில் தென்மேற்கு மூலையில் வீட்டை தூக்கி கொண்டே உட்கார வைக்கிறதுக்கு அந்த வாஸ்து எடுக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த வாஸ்து அந்த வீட்டில் படுக்கை அறை தென்மேற்கு மூலையில் ஒரு படுக்கை அறை, 2வது படுக்கை அறை வாயு மூலையில், சமையல் ரூம் அக்னி மூலையில், ஒரு டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் வாயு மூலையில், பூஜை ரூம்பு மேற்கு தெற்கு அதனுடைய மையம், இது மாதிரி இடத்துல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வாஸ்து எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே கிணறு வெட்டுறது, போர் போடுறது, செப்டிக் டேங்க் போடுறது, இதுக்கு வாஸ்து எடுத்துக்கலாம். ஆனால் இது எல்லாம் எடுத்தாலும் மெயின் கதாநாயகி யாருன்னா மனையடி சாஸ்திரம் தான். ஒரு கணவனும் மனைவி வாஸ்துன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணிவிட்டாங்க, 5 வருஷம் வாழ்கிறாங்க, 10 வருஷம் வாழ்கிறாங்க, ஒரு குழந்தை பிறக்கலைன்னா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு குடும்பம் வாழையாக அடுத்த ஸ்டேஜுக்கு வளரணும்னா கண்டிப்பாக மனையடி சாஸ்திரங்கக்கூடிய பழைய சித்தாந்தங்களை இன்றைக்கும் தாராளமாக கட்டலாம். கட்ட முடியாதனால இல்லை, அது சரியாக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். அதாவது வாஸ்து பார்க்குறவங்களும் ரிஸ்க் எடுக்கணும், வீட்டோடைய உரிமையாளர்களும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எனக்கெல்லாம் இப்படியெல்லாம் வேணும்னு கேளுங்க. கேட்காம எதுவும் கிடைக்காது. எனக்கு பொறுத்த இருக்குதா, காசு உங்கள் காசு தானே, போட்டு கட்டுறீங்கல்ல, கொஞ்சம் வேலை வாங்குங்களே. வாஸ்து பார்க்க வர ஆள்கிட்ட வேலை வாங்குங்களே. சும்மா வாஸ்து பார்க்குறது என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாமே, போன உடனே இந்த மூளை இதை தூக்கி இப்படி வை, அந்த மூளை இந்த தலைவாசல் அப்படி இருக்குது, அது தப்பு, ரைட்டு, இந்த மூலையில் இல்லைங்க உங்கள் இதில் பாத்ரூம் தப்பாக இருக்குது, இல்லைங்க உங்கள் இதில் செப்டிக் டேங்க், இதை எல்லாருமே சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறவங்க 100 பேருமே வாஸ்து பார்ப்பாங்க. இதுக்கு பேர் வாஸ்து கிடையாது. அந்த வாஸ்தை மனையடி சாஸ்திரம், உள்ளளவு வெளியளவு குழி பொருத்தம், அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குதா, டைரக்ஷன் சரியாக இருக்குதா, அடுத்தது இந்த தலைவாசல் உங்களுடைய ஜாதகத்திற்கு தகுந்த தலைவாசல் இதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கிறாங்களா, இடத்துடைய உச்சத்தில் நீசத்தில் என்னென்ன இருக்குது, அதனுடைய தெருக்குத்து என்ன, அடுத்தது எந்த இடத்துல அந்த காந்த விசை கதிர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது, எங்கே மைனஸாக இருக்குது, இது எல்லாம் முழுக்க பார்க்கணுன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்படி பார்த்து ஒரு வாஸ்து அமைச்சா மட்டும்தான் துல்லியமான ஒரு வீட்டை அமைக்க முடியும். இதெல்லாம் சாத்தியமானா 100% சாத்தியம்தான். அப்போ வாஸ்துக்கும் மனையடி சாஸ்திரத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, வாஸ்துங்கிறது யார் எங்கெங்கே எப்படி உட்கார வைக்கணுமோ அப்படி உட்கார வச்சா போதும், அது வாஸ்து வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் மனையடி சாஸ்திரங்கிறது ஒரு கட்டடத்துடைய நீளங்கள் அகலங்கள் உள்ளளவுகள் வெளியளவுகளை எல்லாம் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த பொருத்தத்தின்படி அந்த வீட்டுக்கு வரவு செலவு எப்படி இருக்குது, ஆதாயம் எப்படி இருக்குது, வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குதா, யோகம் வீடு கட்டினதுக்கப்புறம் யோகம் இருக்குதா, வீடு கட்டினதுக்கப்புறம் ராசி இருக்குதா, வீட்டுக்கு கண் இருக்குதா, வீட்டுக்கு உயிர் இருக்குதா, இப்படி 15 பொருத்தத்தில் அட்லீஸ்ட் தேவையான ஒரு 7 பொருத்தங்களும் ஒரு வீட்டில் இருந்து இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு வீட்டை அமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு தசாபுத்திகள் கெட்டே இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான நிலை அடைவாங்க. இதுதான் இந்த வாஸ்துக்கும் மனையடி சாஸ்திரத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே இதுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்டவர் நீங்கள் தான் வந்ததுக்கு தீர்வு சொல்லணும். வாங்க ஒரு நிமிஷம். அதாங்க ஐயா, அதுதான் மனையடி சாஸ்திரம். அந்த கலையை கற்றுக்கணுங்கிறது அதுதாங்க.
ஐயா கட்டடத்துடைய நீள அகலங்களை பெருக்கி அது ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது, சிம்பிளான கால்குலேஷன் தான். அது 2-3 டாபிக் இருக்குதுங்க. அதுதாங்க ஐயா அதில் மூலாதாரமே அதுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாஜிக்கு, அதாவது என்னென்னா கட்டடத்துடைய நீளத்தையும் அகலத்தையும் நம்ம பெருக்கி வரக்கூடிய தொகையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கழிக்கிறாங்க. ஒருத்தர் 9ஆல் வகுப்பாங்க, ஒருத்தர் 7.5ஆல் வகுப்பாங்க, ஒருத்தர் 8ஆல் வகுப்பாங்க. அப்படி வகுத்து எடுக்கிறப்ப அந்த குழிப்பொருத்தம் கண்டுபிடிப்பாங்க. அந்த குழிப்பொருத்த புக்லேயே வந்து என்ன நட்சத்திரம்னு இருக்கும், அது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். இதில் எது சாத்தியம், 7ஆ 8ஆ 9ஆ அப்படிங்கிறது தான் மனையடி சாஸ்திரத்துடைய அனுபவஸ்தாலிகளுடைய மெயின் கருத்து. இதுதான். நீ ஏரியாவை கம்மி பண்ணி கட்டிக்க வேண்டியதுதான், இல்லைன்னா எச்சு பண்ணி கட்டிக்க வேண்டியதுதான். ஐயா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு 22க்கு 32ன்னு வீட்டை கட்டுறீங்க. உங்களுக்கு வந்து அந்த வைநாசிக நட்சத்திரம் வந்துடுது. வீட்டை 32.25 வைங்க, 33 வைங்க, 22ங்கிறது 26 வைங்க. அப்போ மாறிடுமல்ல. இடத்த நீங்கள் கட்டுற வீட்டை 500 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதை ஒரு 550 மாற்றிக்கணும், இல்லைன்னா 600ங்கிறது 650 அப்படி மாற்றிக்கணும். நீங்கள் வீட்டை தான் அந்த பொருத்த வரலைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ, இல்லை பொருளாதாரம் எச்சா இருந்ததுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. நான் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறேன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.